செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியத்திற்குட்பட்ட தண்டலம் அடுத்த ஊராட்சியானது ஆலத்தூர் ஊராட்சியாகும். இந்த ஊராட்சியில் ஆலத்தூர், வெங்கலேரி, கருங்குழியப்பம் உள்ளிட்ட 3க்கும் மேற்பட்ட கிராமங்கள் உள்ளன. சுமார் 2500க்கும் மேற்பட்ட குடும்பங்களில் 3000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இங்குள்ள பொதுமக்களின் பிரதான தொழிலாக விவசாயம் இன்று வரை இருந்து வருகிறது. சுமார் 500க்கும் மேற்பட்ட விவசாய நிலங்கள் இன்றளவும் ஆலத்தூரில் உள்ள காட்டேரி, சித்தேரி, பெரிய ஏரி உள்ளிட்ட சுமார் 3 ஏரிகளை நம்பித்தான் உள்ளது. இதிலும் சிறுதாவூர் செல்லும் பிரதான சாலை அருகே சர்வேன் 227 சுமார் 175 ஹெக்டேர் பரப்பளவில் கொண்ட பெரிய ஏரியை நம்பித்தான் அதன் தெற்கு பக்கம், கிழக்கு பக்கம் உள்ள 300க்கும் மேற்பட்ட விவசாய நிலங்களில் நெல் பயிர்கள், நிலக்கடலை, காய்கறிகள் போன்ற விவசாயங்கள் செய்து வருகிறார்கள். மேலும் ஆலத்தூர் ஊராட்சி நிர்வாகத்திற்கு உட்பட்டு நாள்தோறும் பொதுமக்களுக்கு தங்கு தடையின்றி குடிநீர் விநியோகம் செய்ய அமைக்கப்பட்ட 4 பெரிய கிணறு, 7 ஆழ்துணை கிணறு இந்த பெரிய ஏரியையொட்டி அமைந்துள்ளது. இது மட்டுமின்றி ஆலத்தூர், சிறுதாவூர், ஆமூர் ஆகிய ஊராட்சிகளில் உள்ள ஏரியை ஒட்டி காப்புக்காடு உள்ளது. இங்கு வந்துதான் புற்கள் மேயவும், தண்ணீர் குடிக்கவும் மயில், மான், விலங்குகள் வருகின்றன. மேலும் பொதுமக்கள் இன்றளவும் இங்கு துணி துவைத்து வருகிறார்கள். இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பெரிய ஏரியில் மண் எடுக்க கடந்த 10 நாட்களுக்கு முன்பு தனிநபர் ஒருவர் டெண்டர் எடுத்துள்ளதாக ஊர் பொதுமக்கள் விவசாயிகளுக்கு தகவல் பரப்பியதை அடுத்து இந்த ஊரில் வசிக்கும் மக்கள் சேவையாற்றி வரும் விவசாயியான தர்மசீலன் என்பவர் ஆலத்தூர் பெரிய ஏரியில் மண் எடுக்க கூடாது, எடுத்தால் பொதுமக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என ஊராட்சி முழுவதும் போஸ்டர் ஒட்டினார். இந்நிலையில் தனிநபர் கடந்த வியாழக்கிழமையன்று பெரிய ஏரியில் மண் எடுக்க புக்லைன் மற்றும் லாரிகளுடன் வந்தனர். உடனடியாக பொதுமக்கள் அங்கு ஒன்று திரண்டு அவர்களை மண் எடுக்க விடாமல் சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அன்று மண் எடுப்பது தடுத்து நிறுத்தப்பட்டது. பின்னர் 3/8/2024 அன்று காலை சுமார் 9 மணி அளவில் 10க்கும் மேற்பட்ட லாரிகளில் பெரிய ஏரியில் மண் எடுக்க டெண்டர் எடுத்த தனிநபர் பொக்லைன் வண்டியுடன் வந்தார். இதனை அறிந்து ஆலத்தூர் ஊராட்சியை சேர்ந்த பொதுமக்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டவர்கள் ஒன்று திரண்டு ஏரியில் சென்று லாரிகளை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து டெண்டர் எடுத்த தனிநபர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்பொழுது அவர் கூறுகையில், நான் முறையாக டெண்டர் எடுத்துள்ளேன், உங்களுக்கு ஆட்சேபனை இருந்தால் அதிகாரிகளிடம் சென்று முறையிட்டு தீர்வு காணுங்கள் என்று கூறினார். இதனை கேட்ட பொதுமக்கள் கூறுகையில், இது எங்களது வாழ்வாதாரமான ஆலத்தூர் மக்களுக்கு குடிநீர் தருகின்ற ஏரியாகும். இதேபோல் தலைமுறையாக காலம் காலமாக எங்கள் முன்னோர்கள் நாங்கள் வரை பயன்படுத்தி வரும் ஏரியாகும். முக்கியமான ஏரி இந்த பெரிய ஏரியாகும். ஏற்கனவே கடந்த 2009 இதே ஏரியை ஒரு பகுதியில் டெண்டர் எடுத்து 3 அடி அனுமதி பெற்று 30 அடி மேல் ஆழத்திற்கு மண் எடுத்து கிணறு போல் மாற்றி மதுவிற்கு தண்ணீர் செல்ல முடியாத அளவிற்கு செய்துவிட்டார்கள். அது மட்டுமின்றி ஏரியை ஒட்டி இருந்த காட்டையும் அழித்து மண் எடுத்து விட்டனர். இதனால் சுமார் 100க்கும் மேற்பட்ட நிலங்கள் இன்று விவசாயம் செய்ய முடியாமல் விளைநிலங்கள், பிளாட் போன்று நிலைமைக்கு ஆளாகிவிட்டது. மேலும் இந்த பெரிய ஏரியை டெண்டர் விட எங்களிடம் கருத்து கேட்கப்படவில்லை. எனவே நீங்கள் வேண்டுமானாலும் உங்களுக்கு டெண்டர் வழங்கிய அதிகாரிகளை இங்கு அழைத்து வந்து எங்களுக்கு விளக்கம் தர சொல்லுங்கள் என்று கூறினார்கள். இதனைத் தொடர்ந்து இன்று ஏரியில் மண் எடுப்பது தற்காலிகமாக கைவிடப்பட்டுள்ளது. இது குறித்து விவசாயிகள் கூறுகையில், எங்களின் நீர்பிடிப்பு வாழ்வாதாரமாக விளங்கக்கூடிய ஒரே ஏரியாக இந்த பெரிய ஏரி விளங்கி வருகிறது. எனவே செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் எதற்காக இந்த ஏரியில் மண் எடுக்க டெண்டர் விட்டிருந்தாலும் எங்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு நிரந்தரமாக இங்கு மண் எடுப்பதை தடுத்து செய்து டெண்டரை திரும்ப பெற வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். இன்று காலை நடைபெற்ற முற்றுகை போராட்டத்தில் சிறுதாவூர் ஊராட்சி பொதுமக்களும் கலந்து கொண்டனர் என்பது கடந்த 10 நாட்களாக நடைபெற்ற இந்த போராட்டத்தில் எங்கள் ஆலத்தூர் கிராம நிர்வாக அலுவலர் எதனையும் கண்டுகொள்வதில்லை எனவும் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர்.